விளக்கிறதாயா உங்களுக்கு கஷ்டம். அதை புரிஞ்சுட்டாங்கன்னா ஒன்று ஒன்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாய கர்த்தரே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக என்பதே இறைவன் மனிதனுக்கிட்ட கட்டளை. தேவன் ஒருவரே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று இறைவேதம்
நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. இம்மட்டும் எனக்கு அன்பான முஸ்லிம் மக்களும் கிறிஸ்தவர்கள் இங்கே இருப்பின் அவர்களும் கூட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இறைவனுக்கு பயந்து அமைதியோடும் பொறுமையோடும் இங்கே பேசுகிறவர்கள் என்னத்தை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இவ்வளவு அன்பும் பாசமும் எங்களுடைய பேச்சுகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து அமைதியோடு இருந்தமைக்காக நான் இறைவனுக்கு என் துதியை செலுத்துகிறேன். உங்களுக்கு என் அன்பை செலுத்திக் கொள்கிறேன். தேவன் ஒருவரே. பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம். லா இலா இல்லாஹி. இந்த அடிப்படையில் நான் இப்பொழுது உங்களோடு பேசுகிறேன். கடவுள் கொள்கை. கடவுள் ஒருவனே. கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யாத்ராகமம் 33 அதிகாரம் 20 வசனம் இதற்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்படுகிறது. கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யாத்ராகமம் 33 அதிகாரம் 20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிமையா. நீ என் முகத்தை காண மாட்டாய். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். ஒரு மனுஷனும் என் முகத்தை கண்டு உயிரோடு இருக்க மாட்டாய். தொடருங்க. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கண்மலையில் நில்லு. அங்கே நீ என் கண்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை, கடவுளுடைய மகிமை கடந்து போகும். நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும், நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இப்ப என் முகத்தை உங்களால பார்க்க முடியல. ஒருவர்களால நான் எல்லாரையும் கண் மறைச்சிக்கலாம். இப்போ நீங்க என் முகத்தை சரியா பார்க்க முடியல. எங்க இருந்து பார்த்தாலும் கடவுள் இப்படி சொன்னாரு. வாசிங்க அந்த 12வது பகுதியா. பின்னும் கர்த்தர், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கண்மலையில் நில்லு. அந்த கண்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை உனக்கு முன்பாக கடந்து போகும்போது, நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போகும் மட்டும், நான் உன்னை கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மூடுன பிறகு என்ன தெரியாது, அவருடைய முகத்தை அவன் கண்டதில்லை. மோசே முனிவன் இறைவனை கண்டதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. எந்த மனிதனும் அவரை முகமுகமாக கண்டதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது கடவுளை குறித்து. அதனால ஒருவரும் ஒன்றும் காண முடியாது. யோவான் 1:18. யோவான் 1:18. வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக என்று உங்களுக்கு முன்பாக நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லோரும் வாழ்த்துட்டு ஆயத்தமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இஸ்லாம் கூறுகிறது, லா இலாஹ இல்லாத ஒருவனை குறித்து நாம் இப்ப பார்க்க போறோம். அவன் அமாவாக இருக்கிறான் என்று சொல்லி சில முஸ்லிம் பெரியார்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது சரியான வார்த்தை எனக்கு தெரியாது. அமா என்ன, இல்லாதவன், கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு அந்த பெரிய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஸ்கூலோட பிரின்சிபால் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அரபி காலேஜோட பிரின்சிபால். அவங்களை பேசுற போது எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவன் அமாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதோட கருத்து என்னவோ, நான் அவங்க சொன்னது அமானி கேட்டு வந்தேன். உண்மை தெரிந்தவர்கள் சொல்லி கொடுங்க. ஆனா கடவுள் காண முடியாத ஒருவரையும் நான் புரிந்துகிட்டேன். ஆகவே இறைவனை காண முடியாது, மனிதனால் காண முடியாது என்று வேதத்தால் கூறப்படும் இறைவனை மனிதன் இறைவன் ஒருவன் என்று சொல்லுவதும், அப்படி அவன் ஒரு கடவுள் ஒருவன் தான் சாதிச்சாலும் அந்த மனிதன் கூறுவது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால்
அவன் அந்த இறைவனுக்கு முந்தி அவன் பிறக்கவில்லை. ஆகவே கடவுள் ஒருவனா இருக்கிறானா, 2 பேரா இருக்கிறானா, 3 பேரா இருக்கானா, அதுக்கு மேல இருக்கானா, இல்லாதவனா இருக்கிறானா நமக்கு தெரியாது. எந்த மனிதனும் அதை குறித்து அறிந்ததில்லை, அறிய முடியாது. அவன் ஒருவனு சொல்லியிருந்தா யாருக்கு முந்தி பிறந்திருக்கணும், அப்பதான் அவனுக்கு தெரியும். சரி 2 பேரும் சொல்றாருன்னு வச்சுக்கிடும், அப்பவும் இவர் அவருக்கு மூத்தவரா பிறந்திருக்கணும். யாருக்கு? கடவுளுக்கு மனிதன் அண்ணனா பிறந்திருந்தா அல்லது அப்பனா பிறந்திருந்தா இவனுக்கு தெரியும் அது யாருன்னு சொல்லி. இப்போ ஒருவருக்கும் அவர் ஒருவனா மூவரானு தெரியாது, 2 பேரானு தெரியாது. இதுதான் உண்மை. நாம இப்ப சண்டை போடுறதெல்லாம் வெறும் வீண். அவர் 3 இருந்தார், 4 இருந்தார், தேவனா இருந்தார், கடவுளா இருந்தார், புள்ளியா இருந்தார், நத்திங், ஒண்ணும் இல்லை. சும்மா நம்முடைய கொழுப்பு உடம்புல இருக்கு, மன துணிவு இனதியா சொல்றோம். கடவுள் வேதம் என்ன சொல்லுன்னா, கடவுள் ஒருவன் தான், அவனுக்கு ஒருவனும் இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. இது நானா இருந்த உண்மை, இங்க இருக்கிற அனைத்து பேரும் கையை வைத்து சொல்லக்கூடிய உண்மை. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் ஒன்று சொல்லுது, இறைவன் இருக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இறைவன் இருக்கிறவராக இருக்கிறாராம். அதாவது மூசா கேட்கிற போது, நீர் யாரியா, உங்க பேர் என்ன, என்ன இஸ்ரோ அந்த எழுத்து ஜனங்கிட்ட போய் சொல்றது இஸ்ரோகிட்ட, நான் உண்மை கொடுத்து என்ன சொல்லுவேன், அவர் யாருடா நீ கேட்பான அப்படி சொல்ற போது, உண்மை கொடுத்து நான் என்ன சொல்லுவேன், நீர் ஒருவனா 2 பேரா 3 பேரா, நீ யாரு, இருக்கியா இல்லையா என்கிட்ட கேட்பான, நீ எழுத்து ஜனங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்றீங்க, நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது, லா இலா அப்படின்னு சொல்லுது, இறைவன் இல்லாதவன். பைபிள் சொல்லுது இறைவன் இருக்கிறவனாக இருக்கிறார் அப்படி சொல்லுது. குர்ஆன் சொல்லுது இறைவன் இல்லாதவன். இதுல என்னத்தை நம்ம கண்டுகிட்டோம், இறைவனை கண்டமா காணலையா, ஒன்னும் தெரியல. அங்க இருக்கிறவனாக இருக்கிறேங்கிறாரு, இங்க இல்லாதவனாக இருக்கிறேங்கிறாரு. அங்க இருக்கிறவராக இருக்கிறார், இங்க இல்லாதவனாக இருக்கிறார். இதுல என்னத்தையா புரிஞ்சுக்கிட்டோம் கடவுளை விட்டு, இந்த மோசை என்னத்தை புரிஞ்சுட்டு அங்க போனான் தெரியாது நமக்கு. ஆகவே விசுவாசிக்கிறோம், ஈமான் கொள்கிறோம். ஈமான் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் உண்மையும் அவைகளை நம்புவதும் விசுவாசம். காணப்படாத ஒன்றை, அறியக்கூடாத ஒன்றை இருப்பதாக எண்ணி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்திற்கு விசுவாசம் என்று பெயர், ஈமான் என்று பெயர். ஹல்லேலூயா. அந்த இருக்கிறவராகிய அந்த இறைவன் அவர் ஒரு நாமத்தை அவருக்கு உடையவராக இருக்கிறதாக சொல்கிறார். யெகோவா அவருடைய நாமம் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுது. அந்த வசனம் தொடர்ந்து பாத்தீங்க, 6:3, யாத்திராகம் 6:3. அந்த யெகோவா என்று நாமத்தை உடையவர், இறைவனுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுது, ஒரு நாமம். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால், தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. விலைக்கு சொல்லல. என்னுடைய நாமம் இருக்கிறவராய இருக்கிற கடவுளுடைய ஒரு நாமத்தை அவங்களுக்கு சொன்னாரு. அந்த நாமம் என்றால் என்னன்னு சொல்லப்படலை. அதாவது இருக்கிறவராய இறைவனுக்கு, இல்லாமல் இருக்கிற அந்த இறைவனுக்கு, நான் இப்பொழுது முஸ்லீமாக இருக்கிறபடியால், நல்ல ஒரு சிறந்த பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் நான் இதை சொல்லுகிறேன். அவர் இருக்கிறவராக இருக்கிறபடியால், அவர் இஸ்லாத்தின்படி இல்லாதவராக இருக்கிறபடியால், யெகோவா என்கிற கடவுள் ஒரு நாமத்தை கொண்டிருக்கிறார். இப்பவும் நமக்கு புரியல.
யெகோவாவையும் தெரியல, இருக்கிறவருடைய நாமத்தையும் தெரியல, இருக்கிறவரையும் தெரியல, இல்லாத இருக்கிறவரையும் தெரியல. நமக்கு அறிவே இல்லை. மனுஷனுடைய ஞானம் ரொம்ப குறைஞ்சது, நம்முடைய அறிவு ரொம்ப குறைஞ்சது. ஏன்னா 80 வருஷம் அதிகபட்சம் உயிரோட வாழ போகிறோம். இங்கே இருக்கிறது யாரும் 80 வருஷம் கடந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஊரில் இருந்தால் அது ஆண்டவர் தன்னோட கிருபை. இன்னும் கொஞ்சம் வேதனைப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மளை சீக்கிரம் எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இந்த 80 வருஷத்தில் நாம் ஒன்றையும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. கடவுளை அறியவே முடியாது, முடியவே முடியாது, முடியாது. நான் அந்த இடத்துல கடந்து போகிறேன். இந்த யெகோவாவினுடைய நாமமானவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே முன்னோர்களுக்கெல்லாம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினாரு நமக்கு தெரியாது. அந்த நிலையிலே நான் திரும்பி கிடக்கிறேன். ஆபிரகாமுக்கு முன்னரே இந்த நாமமானவர் அங்க இருந்தாராம். யோவான் 8:58. ஆபிரகாமுக்கு முன்னரே இந்த நாமமானவர் இருக்கிற கடவுளுடைய, இல்லாதவராகிய அந்த கடவுளுடைய, யெகோவா என்கிற அந்த நாமமுடைய அந்த கடவுளுடைய நாமமானவர் அவரை குறித்து யோவான் 8:58 சொல்லுது. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கேயும் நான் இருக்கிறேன் சொல்லுதே தவிர அந்த நான் யாருன்னு தெரியல. நான் இருக்கிறவராக அங்க இருக்கிறார் ஒரு வார்த்தை மட்டும் தான் அதுல ஆட் பண்ணப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. நான் இருக்கிறேன். அங்க இருக்கிறவராக இருக்கிறேன், இல்லாதவராக இருக்கிறேன், யெகோவாவாக நாமமா இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எப்படி சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியல, அவரை காண முடியாது. ஏசாயா தீர்க்கன் சொல்றான் அவருடைய நாமத்தை குறித்து 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கன் சொல்லு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆளுகை தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். இது யாருன்னு தெரியல, இப்பவும் கண்டுபிடிக்க முடியல. 5 அந்த நாமத்தை உடையவருக்கு 5 தலைப்புகள் சொல்லப்பட்டது. திருப்பி சொன்ன தலைப்பை, அந்த நாமத்திற்கு 5 தலைப்பு சொல்லப்பட்ட சொல்லுங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படுவார். அப்படியே கடந்து போறோம். வெளிப்படுத்துதல் 1:8. திவ்ய யோவானாகிய பரிசுத்தவானாகிய யோவானுக்கு ஆண்டவன் வெளிப்படுத்திய தரிசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுடைய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றினார். என்னத்தையா கண்டுகிட்டோம்? கடவுளை எங்க கண்டோம்? இப்படி சொல்லப்பட்ட காரியம் யாரு எவரு சொல்லப்படலை. நான் அல்பாவும் உமேகாவும், இருந்தவனும் இருக்கிறவரும் இருக்க போகிறவரும் வரப்போகிறவரும் எல்லாமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் காண முடியல. 22:13 நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கேன். 2ஆம் தரையும் சொல்லியாச்சு. யாருக்காக புரிஞ்சுதா? எனக்கு புரியல. எனக்கு அது யாரும் தெரியல, புரியல, யாருன்னு தெரியாது. அங்க சொல்லுது நான். அவரு ஆதி அந்த மாதிரி இருக்க அந்த ஆளு நான் அப்படி சொல்றாரு. நான் என்றால் என்ன தெரியல. நான் என்ன சொல்லிக்கலாம்ல?
நீங்க ஒவ்வொரு உங்களை நான் அப்படி கையெழுத்து குத்திக்கலாம்ல நான் அப்ப கொஞ்சம் கடறுவோம். குர்ஆன் 20:11 குர்ஆன் 20:11 வாசிங்க ஐயா. குர்ஆன் 20:11 அவர் அதனிடம் வரவே அவரை நோக்கி மூசாவே, மூசா அவர் அந்த இடத்தில் வருகிற போது என சப்தமிட்டு அழைத்து அவர் மூசா என்று சத்தமிட்டு அழைத்து நான் கூறியதாவது நிச்சயமாக நான் தான் உமது இறைவன். என்னத்தையா கண்டோம்? நான் தான் உமது நாற்பது கூட சொல்லுவா, நான் தான் உங்க இறைவன் சொல்லவா? நான் தான் உங்க இறைவன் இப்ப நான் சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு பெரிய படுவாகி, எத்தனை போக்கிருத்தனை பண்ணவேன். தம்பி சொன்னபடி நான் கல்யாணம் கட்டினேன், பிள்ளை பார்த்தேன், ஆசை இருக்குது. இப்போ நான் நேற்று கூட இருக்க அழுதுட்டு திடீர்ந்து என் பேத்தி மேலே கண்ட எண்ணம் வந்தோடனே, பேத்தி வீட்டில் இருக்காளேன்னு என்ன உடனே எனக்கு அழுகு வந்துட்டு நான் கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நீ யார்கிட்டயா சொல்ல முடியுமா? நம்மளாம் ஆசை படைச்சவன். தம்பி சொன்னார் நல்லா அந்த விஷயத்த அழகா சொன்னார். கேள்விப்பட முட்டை துறக்கணும். கடவுளுக்கு ஒன்றும் தேவையில்லை, அவன் முற்றும் தேவையற்றவன், எதுவும் தேவையில்லாதவன், எதுவும் வேண்டாதவன். அவனுக்கு ஆசையே இல்லை ஒன்றினும். நமக்கு தேவைன்னா அவனை தேடிக்கணுமே ஒழிய அவனுக்கு நாம தேவையில்லை. இங்க நான் என்று திருப்பி சொல்றாரு அந்த இடத்துல குர்ஆன்ல. அப்படித்தானே சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க. இன்னொருக்கா வாசிருங்க. அது அன்பர்கள் நிறைய பேர் குர்ஆன்ல இருந்து சொல்லணும். நீங்க 2-3 பேர் என்ன பார்த்து கேட்டாங்க. அவர் அதனிடம் வரவே மூசாவே என சப்தமிட்டு அழைத்து நிச்சயமாக நான் தான் உம்முடைய இறைவன். காண முடியல அந்த இறைவனை. இன்னும் தொடர்ந்து போவோம். நீதிமொழி 8:23 நீதிமொழி 8 பைபிள்ல இருந்து சொல்றேன். அதை நீதிமொழி 8:23 பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் என்ன சொல்றேன்? தப்பு. என் கை தன்னை அறியாம நான் சொன்னேன். என் கை என்ன அறியாம என்ன தொட்டுக்குது? நான் அல்ல. இங்க சொல்லப்படுற நான் யாருன்னு எனக்கு தெரியாது. பழக்க தோஷம். நான் அப்படி சொல்லுமே என் இதயத்தை தொடுறது நமக்கு பழக்கம். நீங்க எல்லாரும் அப்படித்தான் செய்வீங்க. நான் சொல்லுமே நம்மள அறியாம நம்ம இதயத்தை தொடும் இல்லை எண்ணுவோம். நான் அப்படி சொல்லுவோம். நான் இப்ப அப்படித்தான் தொடுறேன் தவிர நானும் உங்களுக்கு நானும் சொல்லலைங்க. நான் இப்ப என்னை பற்றி சொல்லல. அங்கே நான் என்று ஒருவர் சொல்லுகிறார். அந்த நான் என்பதை நான் அறியவில்லை. 25வது வசனம். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்பும் நான் ஜெனிக்கப்பட்டேன். இந்த நான் யாருன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் உண்டாக்குனவன் யாருன்னு தெரியல. உண்டாக்குனவன் யாருன்னு தெரியாம நான் என்று ஒருவர் அங்கே இருக்கிறார். அது யாருன்னு தெரியல. அதுகளுக்கு முன்னால அவர் இருந்தாராம். அந்த நான் இருந்தாராம். அடுத்த வருஷம் 27 அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். இப்ப 2 பேர் அங்க காணப்படுறாங்க. நான் அவர் அவைகளை வட்டணிக்கையில். நண்பர் ஒரு என்ன கேட்டாரு, பூமி தட்டையா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுதே தெரியுமான்னு கேட்டாரு. அந்த அவர் ஒரு கலாசாலை மாணவர், உத்தியோகத்தில் இருக்கிறவர். அவர் நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பூமி தட்டையா இருக்குன்னு சொன்னார. எவனோ சொன்னானா ஒரு எபிரேய மொழியில இருந்து அர்த்தம் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்களாம். இப்ப அங்க என்ன சொல்லுது? பூமி படைக்கையில் வட்டணிக்கையில். பூமியை உருண்டையாக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தையும் வட்டணிக்கையில் உலகத்தில் உயரத்தில் மேகங்களை உண்டாக்கும் பொழுதும்
சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைத்திருக்கும் பொழுதும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாத சமுத்திரம் தன் கரையை மீறி வராமல் இருக்கும் பொழுதும், அதற்கு எல்லையை கட்டளையிட்டு அதற்கு இல்லரை கட்டளையிட்ட பொழுதும், பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் பூமியின் அஸ்திவாரத்தை நிலைநிறுத்தி இருக்கும் போது, அதாவது எங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கல, அது தொங்கிக்கிட்டு இருக்கு, அது வட்டமா இருக்குது, தொங்கிக்கிட்டு இருக்குது, எங்கே நிலைபெறல அது. அந்த நேரத்திலும் நான் அவர் அருகே இங்கேயும் 2 பேர் சொல்லுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். ஒரு பிள்ளையா இருந்தாராம், செல்ல பிள்ளையா இருந்தாராம். எஸ். அடுத்தது 30 நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து, அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த நான் யாரியா, அவர் யாரியா? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சொல்றேன் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால பிளண்டா தெரியாது, எல்லாரும் ஒத்துக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அவரை தெரியாது, இப்படி பேசிட்டோன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி லைட்டா இவரு தான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்றல, எனக்கு தெரியும், நான் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் ஒருவேளை சொல்லுவாங்க, இவரை தான் அப்படி பேசுறாரு அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி நியாயத்திற்கு சொல்ல சொல்ல முடியாது, எனக்கு தெரியாத ஒண்ணு ஏன் சொல்லணும்? அவன் ஒருவன் தான். இங்கான வசனம் சொல்லுது, அவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியான நான்கிறது யாரு? என்னால விளங்க வைக்க முடியல. நான் உங்கள்கிட்ட முதல்ல பேசும்போது நானே என்ன அறியாம நான் சொல்லிட்டேன். அதனால நானுங்கிற இடத்துல வரேன், நான் என்ன வச்சுக்கிறோம். அதில் நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய இதயத்தை தொட்டு நானே சொல்லிவிடுங்க. நான் யாரு? அது எங்க இருக்கு? என் தலையில இருக்கா, இருதயத்தில் இருக்கா, காலில் இருக்கா, கையில் இருக்கா, கண்ணில் இருக்கா, மூக்கில் இருக்கா, வாயில இருக்கா, அல்லது இருதயத்துக்குள்ள இருக்கா? இந்த நான் எங்க இருக்கியா? தெரியல. என்ன குறித்துக்குள்ள எனக்கு தெரியல. என்ன குறித்து எனக்கு தெரியணும்னா என்ன வேணும்? இப்ப ஜெபமணின்னு சொல்றாங்க. இந்த ஐயா என்னை கூப்பிட்டேன்னா, பிரதர் ஜெபமணி நீ அப்படின்னு தட்டுவார். எங்க தட்டுவாரு? ஜெபமணியை தட்டுறாரு. என்ன தட்டுறாரு? இந்த நான்கிற எனக்கு ஒரு உடல் இருக்கு. என்னை காண வேண்டுமானா ஐயா அவங்க என்ன பேர் ஐயா இப்படி தட்டுறேன். நான் சும்மா அப்படி தட்டி பேசுவேன். என்னோட 5-6 வயசுக்கு மூத்தவர். என்னமோ எங்களுக்கு அப்படி ஒரு அன்பு பழக்கம். ஐயா அப்படின்னு சொல்லி தட்டுவேன். இப்ப ஐயான்னு சொல்ல யாரும் ஐயான்னு சொல்ல முடியுது? யாரையும் சொல்லல, ஐயான்னு ஆனந்தாஸ் ஐயாவை சொல்றேன். அதை அவரை தட்டுறேன். அவருக்கு ஒரு உடல் இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு உடல் இருக்கு. நான் ஒரு உடலை கொண்டிருக்கிறேன். இதனால இந்த உடலை கொண்டிருக்கேன். எனக்கு பேர் எப்படி ஜெபமணி? இந்த உடலை வச்சு தான் எனக்கு ஜெபமணி பேர். நான் இந்த உடலை கொண்டிருக்கிறேன். அப்ப நான் ஒருவன் அல்ல. என்னில 2 தன்மை இருக்கு. எனக்கு உடல் இருக்கு, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால நான் சொல்றேன். அது எது? நான் எந்த உடலை எனக்கு தெரியுது, ஆனா நான்கிற என்ன காண முடியல. அது யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ இந்த நான்கிற என்னோட நான் பேசுறேன். எப்படி பேசுறேன்? சும்மா நான் பேசிடுமா? இந்த உடல் பேசிடுமா? இந்த உடல் பேசினோட நானை காண முடியுமா? எனக்குள்ள சுவாசம் போகுது. இந்த சுவாசம் பல்லுல இலைகளை வச்சு பேசுது. எனக்கு ஒரு பெரிய சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துல பல்ல வச்சு இந்த நாக்கை அங்கங்க வச்சு சொல்ல சொன்னாங்க. 7 விதமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு விதத்தை சொன்னேன். இதுதான் ஏன் அல்லான்னு சொல்ற வார்த்தை, மற்ற ஒண்ணு அல்லாங்கிற வார்த்தையில எப்படியோ ஒன்று சொன்னாங்க. எனக்கு அது வழங்கலை. அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இப்ப நண்பர்களை சொல்ல சொன்னா நீங்க சொல்லிவிடுங்க, எனக்கு தெரியாது. 7 இடத்துல வச்சு காட்டினார் அந்த இமாம். இந்த ஒண்ணு தான் கடவுளை குறிக்கிற வார்த்தை, மற்ற எல்லாம் தப்பிதமான வார்த்தை. அது முஸ்லீம்கள் சொன்னாலும் சரிதான், நீ சொன்னாலும் சரிதான், நான் சொன்னாலும் சரிதான். அந்த ஒரு விதத்தில் அந்த வார்த்தையை சரியா அந்த வார்த்தையை அந்த இடத்துல நாக்கை வச்சு சொன்னா தான் அந்த அல்லாவுடைய காரியத்தை சொல்லப்படும், மற்றபடி சொல்றது இல்லை. இப்ப நான்கிற என்னை காணல, என் சரீரத்தை தான் காண முடியுது. எனக்குள்ளே சுவாசம் இருக்குது. இந்த சுவாசம் இருந்தனால இந்த சுவாசம் சில இடத்துல நாவை வச்சு அந்த வார்த்தைகளை குழந்தை பிறக்கும் போது ஆவுன்னு கத்துனா கூட திரும்பி அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுட்டு அம்மா, அப்பா, அம்மா, அத்தை, அண்ணன், அண்ணி அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல அந்த நாவை எங்க நம்ம தாய் தப்பம் எப்படி காட்டுறோமோ அப்படியாக அதை வச்சு இந்த சத்தத்தை வெளியிடும். எங்க ஞாபகம் வைக்கிறோமோ அந்த வார்த்தை சொல்லு வெளியே வருது. நான் இல்லாமல், எனக்குள் நான் இல்லாமல் சத்தத்தை வெளியப்படுத்த முடியாது.
நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி தான், அதில் உங்களுக்கு உணர்ந்துக்கிட்டாலும் சரி தான், நானை காண முடியாது, என் சரீரத்தை காண முடியும். இங்கே என் சரீரத்தை தான் காண முடியுமில்ல, என்னையும் காண முடியாது. நான்கிறதையும் காண முடியாது, என்கிறதையும் காண முடியாது. இங்கே இப்போ நான் என் சரீரம், நான் என் சரீரம், ரெண்டு நான் என்கிற ரெண்டு காரியம் உள்ள வருது என்னில். சரீரம் ஒன்று மூணாச்சு. அப்போ என்கிட்ட மூணு தன்மை இருந்தால் தான் நான் உயிரோட வாழ முடியும். அப்போ அதுக்கு தான் பேர் ஜோமணி. என்னில் உயிர் இருக்கு, உடல் இருக்குது, அந்த நான்கிற ஒரு ஆத்மாவும் எனக்குள்ள இருக்குது. இந்த மூணு இல்லாம நான் என்னையே ஜெவமணின்னு சொல்ல முடியாது. இந்த மூணுல ஆத்மா போனாலும் ஜெவமணி செத்து போயிட்டான், சரீரம் போனாலும் ஜெவமணி செத்து போயிட்டான். என்கிற அந்த காரியம் என்னோட உடல் இருந்தாலும் இல்லாட்டாலும் மூணு இல்லை. ஒன்று இல்லாமல் ஒன்றில்லை, ஒன்றிருந்து மற்றொன்றும் மூன்றும் உண்டாகிருக்குது. இது இல்லாமல் இல்லை. இது சாதாரணமாக நான் என்ன வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ ஏற்றுக்கிட்டாங்கிறதா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நான் என்னையோ என்னுடைய நானோ என்னையோ நான் காண முடியலை. அதனால நான் உங்களை திட்டோட்டமாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியலை. என்னையே நான் அறிய முடியலை. ஆத்மானு நமக்கு தெரியும், முஸ்லீம்களும் கிறிஸ்தவங்களும் ஆத்மாங்கிற ஒன்று நம்புகிறோம், நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறத ஒன்று நம்புகிறோம். எனக்கு சரீரம் இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதெல்லாம் நாம் ஈமான் என்று சொல்கிறோம். நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் இதை ஏற்றுக்கிட முடியாது. அப்போ எனக்கு ஈமான் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதனால் எனக்குள்ளே உயிர் இருக்குது, எனக்குள்ளே ஒரு கடவுள் கொடுத்த ஆத்மா இருக்குது. கடவுள் மனிதனை மண்ணால் படைத்து அவனுக்குள் ஜீவனையும் தம்முடைய சுவாசத்தையும் அதுக்கு ஊதினார். அப்போ அந்த ஆதாமை படைக்கிற போது அவனுக்கு மூணு தன்மைகள், அங்கே மண் இருந்தது, ஜீவன் இருந்தது, சுவாசம் இருந்தது. மூன்று தன்மைகள் சேர்ந்து ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். 3:59 குர்ஆன். குர்ஆன். நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. நிச்சயமாக ஈசாவுக்கு ஆதாமுடைய உதாரணத்தை போன்றதே. ஆதாம் எப்படியாக இருந்தானோ அப்படியாக ஈசாவும் இருந்தார். ஈசா எப்படியாக இருந்தாரோ அப்படியாக நானே இருக்கிறேன். ஈசா எப்படியாக இருந்தாரோ ஆதாம் எப்படியாக இருந்தாரோ அப்படியாக நீங்கள் இருக்கப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிறோம். ஆனாலும் நான் என்பவரையும் என் என்கிற ஒன்றையும் நாம் கண்ணால் கண்டதில்லை. ஆனால் உணர்றோம், அறிகிறோம். எனக்குள்ள உயிர் இருக்குது, சுவாசம் வெளியே வந்தால் அறிகிறேன். சுவாசத்தால் நான் உயிரோடு இருக்கிறேன் தெரியுது. ஆனால் ஆத்மாங்கிறத குறித்து நமக்கு அறியவே முடியலை. ஆத்மான்னு சொல்லப்படுற காரியத்தை நமக்கு தெரியும், நாங்கள் அதை ரொம்ப விலைக்கு போகலை. இந்த ஆத்மா கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மாவை நம்ம அறிய முடியலை. ஏன் அறிய முடியலைங்கிறது அதுக்கடுத்து உள்ள காரியம். அதாவது என் உடல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, இப்படி இந்த மண்ணில் உள்ள அந்த இயல்பிலிருந்து என்ன உண்டாக்கப்பட்டது. இந்த மண் நான் திருப்பி சாகிற போது பழையபடியும் அந்த பழைய இயல்புக்கு போயிடும். என்னிடத்துல நானும் என்கிற அந்த காரியமும் பழையபடியும் ஆண்டவங்கிட்ட போயிடும். இது நமக்கு தெரியும். இது நம்முடைய விசுவாசம், ஈமான். இது யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் வேதம், 2 வேதமும் இதை இணைத்து சொல்லியிருக்குது. அதனால இது உண்மை. நான் முன்னால பைபிள் இருக்கிறத உண்மைன்னு நினைக்கல. இது வெள்ளக்கார போயில எழுதி கொண்டு நம்மகிட்ட கொடுத்து நம்ம திருநெல்வேலி கொடுத்து நம்மளெல்லாம் அடிமையாக்கிட்டு போயிட்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன். 31 வயது வரையிலும் என் தம்பியா இருந்த குரான் கொடுத்தப்ப தான் இது முழுதும் உண்மையை நான் முற்றிலும் தீர்மானமாக பண்ணேன். இந்த குரானை எனக்கு கொடுத்துருக்கலாம், நான் வேதத்தை நம்பியிருக்க மாட்டேன். வேதத்தில் தான் சொல்லியிருந்தேன், குரானும் சொல்லுவேன். இவன் 172 கோடி இருக்கிறான், முஸ்லீம்கள் 90 கோடி இருக்காங்க. இந்த 17, 9, 22, 2 கோடி 260 கோடி ஜனங்களுமா போய் சொல்றாங்க. நான் ஒருவனுக்காக இந்த 262 கோடி ஜனங்களும் போய் சொல்லுவாங்களா? இந்த 2 சமுதாயமும் ஒன்று சேர்ந்து 262 கோடி மக்கள் பொய்யா சொல்றாங்க.
சரி நம்ம கொஞ்சம் விசுவாசத்து பார்ப்பேன். தம்பி உசன் நாங்கள் ஆசன் அந்த குரானை கொஞ்சம் தந்தானே படித்து பார்ப்பேன். படிக்க 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 ஆழமாக உள்ள போய்கிட்டே இருக்குது. என்னையும் சொல்லுது, நானுங்கிறது யாருன்னு எனக்கு சொல்லுது. ஆனால் உங்கள்கிட்ட விலைக்கு சொல்ல எனக்கு முடியல. சத்தியமாக எனக்கு விலைக்கு சொல்ல முடியல. உண்மையை தான் சொல்கிறேன், விலைக்கு சொல்ல முடியல. அதாவது காணப்படாத ஒன்றை இருக்குதுன்னு நம்புறது தான் விசுவாசம். சொல்ல முடியல, அறிய முடியல, என்னால் உணர முடியுது. எனக்குள்ள சுவாசம் இருக்கு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று நான் ஒரு தவறை செய்ய போனேன். முன்னால நான் சில தவறுகளை செஞ்சுருக்கேன். நான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கள்ளக்கடலில் கூட, அதாவது மனிதரை வெள்ளத்தை உள்ள கொண்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஆள் 1958 62 வரைக்கும் நான் ஒரு கள்ளக்கடத்தை மன்னேன். காங்கிரஸ் இருந்த ஹிட்லர் கந்தசாமிங்கிறது என்கிட்ட குரு. அவர் அந்த ஊரில் பெரிய மகான். இப்போ இருக்க கருணாகரனுங்க என்ன கரன் அஞ்சு போட்டு அந்த லீடராக இருக்காருல்ல ஜெயவர்தனாவுடைய ஜெயவர்தனா ஐயா ஐயோ விடுதலை புலி தலைவன் கிருபாகரன். இவர் இப்போ பெரிய லீடரு. 1958 அந்த ஹிட்லர் கந்தசாமி, ஹிட்லருக்கு ஒரு பெரிய பேர் இல்லையா யுத்தத்தோட, ஹிட்லர் கந்தசாமி அவருக்கு பேர். அவரை காண முடியாது, பிடிக்க முடியாது. இப்பவும் பிரபாகரனை பிடிக்க முடியாது. அவர் எங்கேயும் இருப்பார், எல்லா செய்தியும் அவருக்கு தெரியும். ஹிட்லர் கந்தசாமிக்கு எல்லாம் தெரியும். தனுஷ்கோடி வட்டாரம், மதுரையிலிருந்து தனுஷ்கோடி வரைக்கும் அத்தனை இடமா அவருக்கு தெரியும். அவர் எங்களுக்கு குரு. சரி, அதோட என் தப்பியத்தை வந்து விட்டுடுறேன். அப்படியா இருந்த மனுஷன்தான் இப்போ உங்க முன்னால கடவுளை சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு அப்ப இருந்த சம்பாத்தியங்கள்லாம் கடல்லாம் போட முடிஞ்சுது. என்னுடைய எல்லா சொத்துக்களும் நாசமா போச்சு. 1969 வரையிலும் 68 வரையிலும் கம்ப்ளீட் நாசம். ஆண்டவரை இப்படியாக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் தம்பி இடத்துல போக முடிஞ்சுது. ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தப்பிதங்கள் எனக்கு வழங்கி முஸ்லீம் மக்களுக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள் எனக்கு உணர்த்தப்பட்டது. விசேஷமாக எங்கள் தோல்கடை காக்கா, அவர் தாத்தா தான் எனக்கும். அந்த தோல்கடை காக்கான்னு சொல்கிறவங்க நாங்கள் எங்களுக்கு சொல்லுவோம். அவருக்கு செல்லமாக சொல்கிற பேர் அது தோல்கடை காக்கா நாங்கள் சொல்லுவோம். அவங்க தோல் வியாபாரம் பண்ணாங்க, ஆட்டுத்தோல். வெள்ளை விளையாடி இருப்பார். இங்கே யாரும் அவரை மாதிரி அழகில் இல்லை, ஒருவரும் இல்லை. அவருக்கு நான் பார்க்குறதுனால 60 வயசு, சின்ன வயசில் எனக்கு. அந்த 60 வயசில் அவரை விட அழகான ஒரு மனுஷனை நான் இதுவரைக்கும் பார்க்கல. அப்படி இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். சில தப்பையும் செய்யறது மன்னிச்சுட்டு, இதெல்லாம் மாப்பு செய்ய கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. மனுஷங்கிட்ட வந்து ஏன் மாப்பு கூட கடவுள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் கடவுள்கிட்ட சொல்லி தான் வந்திருக்கேன், ஏன்னா என் உள்ளத்தில் உணர்த்தப்படுது. சரி, அப்படி சொல்லிட்டு வந்தேன். அந்த நிலையில் வந்தவன் தான் இன்னும் உங்களுக்கு முன்னால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு என் பிள்ளைகளெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறாங்க. 6 பிள்ளைகள் உண்டு, 9 பேர பிள்ளைகள் உண்டு, எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் நான் இப்போ உங்களுக்கு முன்னால் கடவுளை குறித்து சொல்ல முடியாது வந்திருக்கிறேன். இந்த நிலையில என் உடலையும் என் உயிரையும் சுவாசத்தை உயிரால கண்டுடுறேன். மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கனால என் உடலை பார்க்குற போது கண்டுடுறேன். இந்த ஆத்மாங்கிறத காணவே முடியல. ஏன்னு எனக்கு தெரியல, யாருக்கும் சொல்லவும் முடியல. யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆத்மானா எங்க இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியல. ஆனால் நம்ம எல்லாரும் நம்புறோம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி. அந்த நிலையில ஆதியாகமம் 3:19 ஆதியாகமம் 3:19 வாசிங்க யாரு? ஆதியாகமம் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேறையால் ஆகாரம் புசிப்பாய். இதுக்கு முன்னால அவன் மேலான இடத்துல இருந்தான், அழகா புசித்து கொண்டிருந்தான். நான் இப்ப இந்த காரியங்களை தான் சொன்னேனே, இந்த வசனத்துக்கு சொல்றதுதான் சொன்னேன். நான் வேதனையோடு என் உணவை உண்டேன். ஆண்டவரிடமா வந்த பிறகு எல்லா வேதனையும் கடந்து போச்சு. என் உணவுக்காக நான் பாடுபடலை. இப்போ புழுக்கத்தினால்தான் முகம் வேர்க்குதே தவிர பாடுபட்டு எனக்கு வேர்க்கணும். காற்ற சரியா இல்லாதனால முகத்தில் லேச வேர்க்குதே தவிர என் முகத்தின் வேர்வை நிலத்தில் சிந்தப்படவில்லை. இப்பொழுது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது, உன் முகத்தின் வேர்வை நிலத்தில் சிந்தப்படும்படியாக போ, பூமியில் போய் சாகு அப்படின்னு விட்டாரு. 3:19 அதைத்தான் சொல்லுது.
பிரசங்கி 12:7. பிரசங்கி 12:7. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினைவு சொல்லப்பட்டிருக்குது. நான் வாலிப பிராயத்தில் கிழவனான கூட நினைச்சேன். இந்த ஆவி எங்க போகுது? உடல் வந்து மண்ணுக்கு மண்ணா போயிடுது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த 5 பஞ்சபூதங்களின் வழியாக அது காணாமல் போயிடுது. ஆவி எங்க போகுது? தன்னை தந்தவரிடம் போகுது. இப்படி சொல்லப்படுது. இங்க 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இது என்னுடைய உயிரையும் என் சரீரத்தையும் சொல்லுது. இங்கேயும் மூடு மந்திரமா தான் ஆத்மாவை சொல்லுது. நம்ம நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தா கூட, நம்ம முட்டாள்தனமே ஆத்மா ஒன்று இருக்குன்னு நம்பி இருந்தா கூட, கடவுள் நம்ம முட்டாள்தனம் இல்லை. அது கடவுள் சொல்லியிருக்கிறார், நமக்கு ஆத்மா தந்திருக்கிறாரு. ஆனால் அது முட்டாள்தனம் நான் சும்மா சொல்லிட்டு சொல்றேன். அதனால என்னை மன்னிச்சுக்கிடுங்க, அப்படி சொல்லலை. நான் இந்த ஆவி போனாலும் கூட ஆத்மாங்கிறது என்னன்னு சொல்லப்படலை. 3வது இடம் சொல்லப்படல. 2 இடத்துல நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆவி தந்தவங்கிட்ட போகுது, சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிடுது. இந்த ஆத்மா எங்க போச்சு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. 3வது இடம் 20-21 வசனம். பிரசங்கி 3:20-21. எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது. எல்லாம் மண்ணில் உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புது. மண்ணில் உண்டானது மண்ணுக்கு போகுது, ஆண்டவர்கிட்ட வந்தது ஆண்டவர்கிட்ட போகுது. 2 காரியத்தை தான் பார்க்க முடியும். இந்த 3வது ஆத்மா தெரியல என்னன்னு சொல்லி. குர்ஆன் 15:29 சொல்லுது பாருங்க. குர்ஆன் 15:29. எவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பதுடன், எவர்கள் விசுவாசம், அதாவது கடவுள் இல்ல, வேற ஒன்றும் இல்லை. விசுவாசம் வேற ஒன்றும் இல்லை. எவர்கள் கடவுளில், ஆண்டவனில், அல்லாஹ்வில் விசுவாசம் கொண்டிருக்கிறானோ, நற்காரியங்களை செய்து வருகிறார்களோ, கடவுளில் விசுவாசம் செய்து கொண்டு நல்ல காரியத்தை செய்கிறானோ, அவர்களுக்கே நற்பாகியம் நல்ல இருப்பிடமும் உண்டு. அவங்களுக்கு தான் நல்ல இருப்பிடம் உண்டு. ஒரு இடத்தை பற்றி சொல்லுது. எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்கள் 2 இல்ல, உடலும் உயிரும் மாதிரி. எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்கள். விசுவாசம் கொண்டா மாத்திரம் போதாது, கடவுளுடைய நம்பிக்கை ஈமான் கொண்டதா போதாது. அதே வேளையில, அதே டிகிரில, அதே அளவுல விசுவாசம் எவ்வளவோ கிரியையும் அவ்வளவு வேணும். அதாவது திராசுல போட்டா 2 அங்கங்க நகரக்கூடாது. தங்கத்தை நெடுத்தா தட்டன் கொஞ்சம் கூட அசைய விட மாட்டான். கொஞ்ச நாள் நுள்ளி கிள்ளி எடுத்துருவான், இல்லைன்னா பேச்சாவது எடுப்பான். அப்படி கரெக்டா நிக்கணும், கரெக்டா இருக்கணும். விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு கிரியை இருக்கணும். 2 வேறு வேறு அல்ல. உடலும் உயிரும் போல் 2 ஒரே அளவுல, சம அளவுல விசுவாசமும் கிரியையும் ஒரே நேரத்தில் ஒட்டிக்கிட்டு, 2 குழந்தைகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒன்னா இருக்கணும். அந்த விசுவாசம் கடவுளுக்குரியது. பசங்க இருக்கான வசனத்தை 55:16. 55:14. 55:14 குர்ஆன். பாத்தீங்க, சுட்ட பாத்திரத்தை போல் தட்டினால் கண் கண் என்று சப்தமிடும் களிமண்ணால் அவன் மனிதரை சிருஷ்டித்தான். அடுத்தாப்புல பாருங்க 15:29. 15:29. நாம் மனிதனை உருவாக்கி அதில் என்
வாசிங்க. சிருஷ்டிக்கு வேண்டிய என் சிருஷ்டிக்கு வேண்டிய ஆவியை புகுத்தினால் ஆவியை புகுத்தினால் அவருக்கு மரியாதை செலுத்த நீங்கள் சிரம் பணியுங்கள் என்று கட்டளையிட்டார். என் சிருஷ்டிக்கு ஆவியை, இப்ப ஆவிங்கிறது உயிருங்கிறதுக்கு நம்ம சுவாசத்தினால உயிர் இருக்கு இல்லையா, ஆவிங்கிறது சிருஷ்டிக்கு உயிரை கொடுத்திருக்கிறான்னு நல்லா புரியுது. அங்க என் என்று சொல்லி இறைவன் தனியாக ஒரு வட்டத்துல காட்டுறான். எனக்குள்ளும் என் என்ற ஒன்று இருக்கிறது, இறைவனுக்குள்ளும் என் என்ற ஒன்று இருக்கிறது. நான் என் உயிர்ங்கிறத பார்த்தேன். என்னங்கிற காரியம் மனிதனில் இருக்குது, இறைவனிலும் என்னங்கிற ஒரு காரியம் இருக்குது. 38:71 38:71 38:71 குர்ஆன் தான் சேர்த்து பைபிளுக்கு அந்த அதிகாரத்தை சொல்லுவேன், அத்தியாயத்தை சொல்லுவேன். 38:71 ஆமா, 38:71 இவ்வளவுதான் இருக்கு. அதை சேர்த்து எழுதிருக்காங்க. ஆதாமை இறைவன் சிருஷ்டித்த போது மேலோர் ஆகிய மலக்குகள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டதை எனக்கொன்றும் தெரியாது. எனக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்பதுதான். உமது இறைவன் மலக்குகளை நோக்கி நான் மனிதனை களிமண்ணால் சிருஷ்டிக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தில் நான் அவரை செப்பனிட்டு அவருக்குள் நான் சிருஷ்டித்த என்னுடைய உயிரை அவனுக்குள் புகுத்தினார். இப்ப ஒண்ணு புதுசா புகுத்துறாரு, என்னுடையதை புகுத்துகிறார். அந்த என்கிற காரியத்தை நம்ம காணாம இருந்தோம். அது இறைவனுக்குள் இருந்து ஆதாமுக்குள் புகுத்தப்பட்டது. அந்த மூணாவது காரியம். அந்த மூணாவது காரியம் நாம் இப்பொழுது ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் இறைவனுக்குள் இருந்து என் சிருஷ்டிக்குள், அதாவது இறைவனுடைய சிருஷ்டிக்குள் அந்த நாம ஆத்மான்னு சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த எண்ணெய் உள்ளே அவனுக்குள்ள புகுத்தினார் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இம்மட்டும் நான் என் உடலையும் என் உயிரையும் கண்டுகொண்டேனே ஆயினும் நான் என் உயிரை, அதாவது நான் என் என்பதை காண முடியவில்லை. என் சொல்ற காரியத்தை நான் இப்பொழுதும் காண முடியலை. அப்படியானால் என் என்பது என்ன? என் உடலில் உள்ள நான் யார்? அந்த என்கிறது யாரு? நான்ங்கிறத கண்டுட்டோம். என்கிறது நமக்கு காண முடியல. இந்த என்கிற காரியம் எனக்கு என் சரீரம், என் ஆத்மா, என் வேலை, என் காரியம் அப்படின்னு சொல்லி என் சொல்லி இந்த ஆத்மாவுக்கும் உயிருக்கும் உடலுக்கும் சொந்தம் பாராட்டுது இந்த என்கிற காரியம். இந்த ஆத்மா சரீரத்துக்கும் என் சரீரம் சொல்லுது, உயிருக்கு என் உயிர்னு சொல்லுது. இந்த உடலை பார்த்து என் உடல் அப்படி சொல்லுது, சரீரை பார்த்து சொல்லுது, என் உயிரை பார்த்து என் உயிர் என் உடல்னு சொல்லுது. இந்த என்கிறது அந்த ஆத்மா இறைவனில் இருந்து ஆதாமுக்குள் புகுத்தப்பட்டது. இறைவன் எப்படியோ அப்படி ஆதாம் இருந்தான்னு சொல்லி ஆதியாகமம் 2:7 நினைக்கிறேன். வாசிங்க. அது இறைவன் எப்படியோ அப்படியே ஆதாமும் இருந்தான். தேவனாய கர்த்தர் பூமி உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவங்களுக்கு ஊதினார். அவன் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். என்னுடைய அதான் ஆதாமுடைய சரீரம் ஜீவ ஆத்மா ஆயிற்று. 1:27 பார்க்கலையா பாருங்க. 1:27 தானே அவரை குறித்து சொல்லுது. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 2 முறை சொல்லுது. தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக, அவருக்கு ஒரு சாயல் இருக்குது, நாம அறிய மாட்டோம். அந்த ஆத்மாவுக்கு ஒரு சாயல் இருக்குது. பரமாத்மா
பரமாத்மா என்கிற ஒருவனுக்கு ஒரு சாயல் இருக்குது. தம்முடைய சாயலில் ஆதாமை படைத்தார். குர்ஆன் சொல்லிச்சுது, அவனுக்குள் அந்த சிருஷ்டிக்குள் தன்னுடைய அந்த ஜீவனை ஊதுறார், அந்த ஆத்மாவை அவனுக்கு கொடுக்கிறார். இப்போ 3 தன்மை எனக்குள்ள வந்துருக்குது, சரீரம், உயிர், ஆத்மா. என்னை போல் ஆதாம் இருந்தார், ஏன்னா இயேசு அவரை போல் இருந்தார்னு 3:59 சொல்லிச்சுது. ஆதாம் இயேசுவை போல் இருந்தார், இயேசு ஆதாமை போல் இருந்தார். அப்படின்னா நானும் இயேசுவை போல் இருக்கிறேன், அவரும் என்னை போல் மனிதன், நானும் அவரை போல் மனிதன். இயேசுவும் ஆதாமை போல் ஒரு மனிதன், ஆதாமும் இயேசுவை போல் மனிதன், என்னை போல அவர் ஒரு மனிதன். ஆதாமுக்கு இறைவன் ஆத்மாவை கொடுத்தான், உயிரை கொடுத்தான், சரீரத்தை கொடுத்தான். இயேசுவுக்கும் கடவுள் ஆத்மாவை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார், ஆத்மாவை கொடுத்தார், உயிரையும் கொடுத்தார். எனக்கும் என்னில் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிரையும் தந்தார். நான் 3ஆ இருக்கிறேன். 3 ஜெவமணிங்கிற பேருக்கு 3 இயல்பு நிலை இருக்கு. நான் ஒருவன் அல்ல, ஆனா ஜெவமணிங்கிற ஒருவன் தான். ஜெவமணின்னு சொன்னா என் உயிருக்கும் ஜெவமணி தான் பேரு, என் உடலுக்கும் ஜெவமணி தான் பேரு, என்னுடைய ஆத்மாவுக்கும் ஜெவமணி தான் பேரு. ஜெவமணி போட்டால் ஜெவமணியுடைய ஆத்மா, ஜெவமணியுடைய சரீரம், ஜெவமணியுடைய உயிர், ஜெவமணியுடைய உடல், இப்படி தான் சொல்லுவோம். பண்ணாட்ட என் துணியை போட்டால் ஜெவமணி சட்டை அப்படி தான் சொல்லுவாங்க. என் பேர் தான் எழுதிப்பேன், ஜெவமணி சட்டைன்னு எழுதி வச்சிருப்பான். என் சட்டை கூட ஜெவமணி பேர். அப்போ ஜெவமணி நான் தான். இந்த ஜெவமணி கூட 3 இருக்கு. எதுலாம் இருக்கு? உடல் இருக்கு, உயிர் இருக்கு, ஆத்மா இருக்கு. நீங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, எல்லாருக்குமே இருக்கு. நான் இப்ப கடந்து போறேன். சத்திய முடிச்சுட்டேன் அதெல்லாம். அதாவது எந்த ஒன்றும் ஒன்றா இருக்கிற ஒரு பொருள் அறிய முடியாது. ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்தாமல் அதை அறிய முடியாது. இப்ப பாருங்க, காற்று எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே காற்று இருக்கு, காற்று இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நாம் உயிரோடு இருக்கிறதுனால காற்று இருக்கு நமக்கு தெரியும். எப்படி தெரியுது? சுவாசிக்கிறோம் தெரியுது. கொஞ்சம் இந்த வரை எங்களுக்கு ஃபேன் அடிக்குது, என் சட்டை கூட அசையுது, என் துண்டு அசையுது. அப்போ இங்கே காற்று ஆடிக்கிட்டு இருக்கு, தெரியுமா? காற்று எப்போ தெரியும்? அசையும் போது தெரியும். என் மூக்கில் சுவாசிக்கிற போது தெரியும். காற்று இல்லை, இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். இருக்குன்னு சொல்றவனுக்கு சுவாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்றவனுக்கு சுவாசம் இல்லை. அப்போ காற்று அதுக்கு ஒரு இயல்பு இருக்கு. காற்றுன்னு சொன்னா ஏங்கணும், என் மேல காற்று வீசணும், என் மூக்குக்குள்ள காற்று போகணும். வெளியே போன காற்று உள்ள போகலன்னா அவுட்டு. அப்ப எனக்கு அந்த காற்று உள்ள போயிட்டு இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கேன்னு தெரியுது. காற்று ஒரு பொருள் அல்ல, காற்று ஒரு பொருள் அல்ல. நண்பர் சொன்னாரு, மின்சாரத்தை குறித்து 2-3 சொல்லிடக்கூடாது அப்படின்னாரு. மின்சாரத்தை கண்டவன், கண்டுபிடித்தவன் அதை கண்டானா? மின்சாரத்தை கண்டுபிடித்த அதே மனிதன் மின்சாரத்தை தன் கண்களால் கண்டானா? அடிக்கு பாருங்க, என் கண்ணை பிக்குது பாருங்க மின்சாரம். எப்ப காண்றேன்? அது என் கண்ணை பிச்சாதான் கண்டுபிடிக்க முடியுது. மின்சாரத்துக்கு என்ன உண்டு? ஒரு வேலை உண்டு, இல்லைன்னா அது மின்சாரம் இல்லை. இப்ப அணைச்சிருங்க, அது மின்சாரம் இருக்குமா? காண முடியாது. அதுல மின்சாரம் இருந்தா தான் அந்த ஒளி என்ன அடிக்கும். அந்த கண்ணை பாருங்க, என் கண்ணில் எனக்கு கண் பூசுது. இப்போ தம்பி குடும்பம் கொஞ்சம் லைட்டை தள்ளிட்டேன், நல்ல எனக்கு அவங்கள பார்க்க முடியல என்னால. பாத்தீங்களா? அது என் கடலை கீழ்படுறாரு. பாத்தீங்களா? இந்த சொல்லு அவரை நிறுத்துது. இந்த வார்த்தைக்கு அவர் கட்டளை பலமா இருக்கு. இப்படி சில காரியங்கள் இருக்கு, பார்த்துருக்கேன். அப்ப நான் கொஞ்சம் கடந்து வர்றேன். ஐயா, அதாவது ஒன்றுடைய சக்தி, அதனுடைய இயல்பு வெளிப்படும் போதுதான் அது இருக்குது தெரியும். ஒரு பொருள் அல்லது காண முடியாது. ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதுதான், அது இயங்கும் பொழுதுதான் அதில் இருக்க சக்தி தெரியும். அதுக்குள்ள என்ன இருக்குது தெரியும். காற்று, மின்சாரம், நான் இப்ப 2ஐயும் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் கடந்து போவோம். குர்ஆன் 15:29 பாருங்க. இது நம்ம வாசிட்டோம், வேண்டாம் ஐயா, ஏற்கனவே வாசிட்டோம். இந்த 2 வருஷம் 37-70 வாசிட்டோம். அதாவது ஒரு வித்தை மண்ணில் புதைத்தால் அது முளையிடுது.
அதுக்குள்ள உயிர் இல்லைன்னா செத்து போடும், வெளிவராது. வித்துக்குள்ள உயிர் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு விதையை எடுத்துக்கிடுங்க, பனங்கொட்டை எடுத்துக்கிறோம். எனக்கு பனங்கொட்டை தான் தெரியும், ஏன்னா நான் அந்த வம்சத்தில் பிறந்தாள், பனையேறி குடும்பத்தில் பிறந்தவன். நான் வைக்கப்படலை. வாயுள்ள முதல் இடம் பனைக்கு தான். புல்லை தான் கடவுள் உண்டாக்குனா, ஆனால் கடவுளுக்கு முதல் இடம் எனக்கு தான். பனையை தான் கடவுள், அதனால தான் நான் பனையேறி தின்னுட்டு இருக்கேன். பனங்கொட்டையை சுட்டாலும் முளைக்கும். அதுக்குள்ள உயிர் இருக்குது எங்கேயா தெரியும்? பனங்கொட்டை சுட்டா முளைக்கும். நான் அழிய போறது இல்லை, என் ஆத்மா அழியாது. சுட்டா கூட அழிய மாட்டேன், என்னை சுட்டு விட கூட அழிய மாட்டேன். பனங்கொட்டை சுட்டா அழியாது. எந்த வித்தையும் சுட்டி கூட முளைச்சு பாருங்க, முளைக்காது. இந்த ஒன்று தான் முளைக்கும். கொண்டாங்க எதை வேணா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால நான் மேன்மையானவன். பனங்கொட்டைக்கு உரிய ஆள் நான் தான், பனையேறி தான் நான் வைக்கப்படல. அதை குறித்து சொல்ல, பனங்கொட்டை முளைக்க வச்சா சுட்டாலும் முளைக்கும். அதுக்குள்ள உயிர் இருக்குது யாருக்கு தெரியும்? மண்ணுக்குள்ள புதைக்கணும், வித்து வேணும், மண்ணுக்குள்ள புதைக்கணும், இறைவன் வேணும், ஒரு பெண் வேணும், அங்கிருந்து அது முளைக்கும். வித்து வேணும், மண்ணுக்குள்ள புதைக்கணும், மூணாவது காரியம் வெளிப்படும். ரெண்டு ஒன்றுபட்டால் மூணாவது வரும். ரெண்டு கம்பிகள் வரும்போது வெளிச்சம் தானே வரும். பல்பை கண்ட உடனே ரெண்டு கம்பிகள் இணைய இடத்துல நெருப்பு வரும், உஷ்ணம் வரும், கரண்ட் வரும். என் கண்ணை துளைக்கும். நான் தம்பிகிட்ட கேட்பேன், தம்பி கொஞ்சம் கண்ணை பார்த்துக்கப்பான்னு சொல்லுவேன். என்னோட மோசம் இந்த ஐயாவுக்கு. வழியை போகும்போது காரக்காரங்கிட்ட படுற பாடு அவன் கேட்குற ஏஜி இவர் தான் தப்பு பண்ணாரு, இவர் திட்டுறது அவன் தான். இவருக்கு கண்ணு பேர் இவருக்கு ஞாபகம் இருக்காது. அவன் அடிக்கிற கண்ணை அடி அந்த கண்ணாடியில் அடிக்கும். நீங்கள் காரக்காரங்க பண்ண கன்னியாயக்காரங்க கண்ணில் அடிக்க நம்ம சைக்கிளில் போக முடியாது. இவர் சைக்கிளில் போகிற இந்த வயசில் ஒளி அது பிரகாசித்தாதான் அதுக்குள்ளே இருக்க தெரியும். ரெண்டு கம்பிகள் ஒன்று விடும்போது அது மூன்றாவதாக மாறும். எந்த ரெண்டு மூன்றாகும்? ஒரு புருஷன் மனைவி இணைந்தால் அது பிள்ளை பிறக்கும். எந்த ரெண்டு மூன்றாகும்? ஆண்டு கொண்டு அருளும் வார்த்தையும் வந்தால் ஒரு மனுஷன் பிறப்பான். ஆண்டு கொண்டு அருளும் வார்த்தையும் வந்தால் அந்த மரியத்தில் ஒரு பிள்ளை உண்டாகும். இல்லை, நீங்க ஒருத்தர் மறக்க மாட்டீங்க. அருளும் வார்த்தையும் உண்டாகும் போது இயேசுங்கிற குழந்தை உண்டாயிற்று. மூன்று உண்டு, மூன்று தன்மை உண்டு. இன்னும் கொஞ்சம் கடந்து வர்றோம் பாருங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரமா போச்சு கடந்து பேசுறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கடந்து ரொம்ப வேகமாக வந்துடுறேன். குர்ஆன் 7:19 வாசிங்க பார்க்கலாம். குர்ஆன் 7:19. இறைவன் ஆதாமை நோக்கி ஆதாமே நீரும் உம்முடைய மனைவியும் இச்சோலையில் வசித்திருங்கள். நீங்கள் இருவரும் நீங்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் சென்று விரும்பியவற்றை எல்லாம் எல்லாவற்றையும் புசியுங்கள். எனினும் இவ்விருட்சத்தின் சமீபத்தில் கூட நீங்கள் செல்லாதீர்கள். அவ்வாறு சென்றால் அதனால் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்படி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. 7:19 16:9 வாசிங்க ஐயா. 16:9 வாசிங்க. மனிதர்களே உங்களுக்கு இரு வழிகள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்விடம் செல்லக்கூடிய நேரான வழி. கோணல் வழிகளும் உண்டு. ஒரே ஒரு வழிதான் அல்லாஹ்வை அடைகிற வழி. மற்றவைகள் எல்லாம் எத்தனை தெரியாது எனக்கு. மற்றவைகள் எல்லா வழிகளும் கோணலான வழி, அதாவது துன்மார்க்கமான வழி. நான் மத்தியில் நிற்கிறேன், அல்லாஹ் நான் நேர்மையானவன், எனக்கு வலப்புறத்தில் வர்றவன் நேர்மையான வழியை கொண்டவன், எனக்கு இடது பக்கமாக போறவர்கள் எல்லாம் பல அசிங்கமான வழிகளை கொண்டவர்கள். அப்படி